ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜும்கா வார்ப்பிங் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து போர்டில் வந்து 28 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்படி வந்து எடுத்து அதை வந்து நேராக கரெக்டாக வச்சு ஒரு நூல் மேலே ஒரு நூல் இல்லாமல் கரெக்டாக வச்சு க்ளூ போட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஊசி மாதிரி வர்ற மாதிரி 2 விரல்லையும் வந்து கம் போட்டுக்கிட்டு, இல்லை வந்து அந்த நூலோட கடைசி இதில் வந்து கம் போட்டுக்கிட்டு சுருட்டி விட்டால் அந்த மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரம் ஒட்டி கொஞ்ச நேரமாக அதை காயணும். அப்போ தான் நம்ம இழுத்து விடும்போது நமக்கு வந்து அது லூஸ் ஆகி வராது. டைட்டாக நான் அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும்போது அது எப்படி டைட்டாக நிற்குது அந்த மாதிரி டைட்டாக நிற்கும். சரிங்களா? நீங்கள் வந்து க்ளூ போட்டதுமே வந்து நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து லூஸ் ஆகி வந்துடும். இப்போ வந்து ஒரு டைம் அப்படி வந்து நூலை வந்து இது பண்ணி ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி எடுத்து விடணும். இப்போ வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து நம்ம நூல் வந்து ரேப் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் தொடர்ச்சியாக ரேப் பண்ணாமல் கொஞ்சம் நான் விட்டுருக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நிறைய கேப் விடக்கூடாது. ஏன்னா நம்ம திருப்பி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அது மேலே வார்ப் பண்ணும்போது நம்ம வச்சுருக்கிற நூல் வந்து அது கரெக்டாக இருக்கணும். தெரியும் இல்லையா, நம்ம எப்படி இப்போ எந்த அளவுக்கு அந்த கேப் இருக்கோ அந்த மாதிரி விட்டால் போதும். அந்த மாதிரி விட்டு ஒரு டைமும் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வார்ப் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி ஊசி மாதிரி இருக்க அந்த சைடு வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். இதே மாதிரி தான் வந்து ஃபுல் ஜும்காவுமே வந்து ரேப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான், எந்த இதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து ரேப் பண்ணிக்கணும். கரெக்டாக இதே மாதிரி. இப்போ அவள்தான் எல்லாமே வந்து என்னோடய ஃபஸ்ட் ஒரு டைம் வந்து சுற்ற வேண்டியது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம விட்டுருக்கோம்ல அந்த பாட்டில் எல்லாமே வந்து நம்ம இப்போ திருப்பி சுற்ற போகிறோம். அதே மாதிரி அந்த நூல் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி விட்டு இருக்கிற கேப்பான வந்து வச்சு நம்ம ரேப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே வந்து அதே ப்ராசஸ் தான். ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி ப்ராசஸ் தான். இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம சுற்றிட்டு வர போகிறோம். இப்படியே வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து சுற்றும் போது இந்த சைடில் இப்போ மேலே கை வச்சுருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ளே எடுக்கும்போது உள்ளே லூஸ் ஆகாதுக்கிறதுக்கு கீழே அந்த ஓட்டை சைடில் வந்து கை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நூல் வந்து லூஸ் ஆகாது. சில பேர் வந்து அந்த ஜும்காவோட சைடில் கீழே அந்த இருக்குது இல்லைங்களா, கீழே இருக்கிற அந்த இதில் வந்து க்ளூ போட்டு சுற்றிட்டு வருவாங்க, நூல் வந்து லூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. நான் எதுவும் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். இதே ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த இதில் க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நூல் வெளியே வராத மாதிரி வச்சு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்ட பின்னாடி அந்த இடத்துல மட்டும் லைட்டாக க்ளூ வச்சு நம்ம வந்து கொஞ்சமாக வச்சு அமுத்தி விட்டுடணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப க்ளூ வச்சுருக்கிற மாதிரியும் தெரியும்.